எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்லை மக்களாட்சி. இந்த 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே புதுமையான ஒரு தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான நம்பராக வந்திருக்காங்க. உங்களை போல் ஆட்சி பண்ண முடியாது. எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்லை மக்களாட்சி. தலைவரோட கைடன்ஸ் பூரா இன்னெல்லாம் கரெக்டாக செய்வோம். இரண்டாவதாக இந்த அரிசி விலையை பற்றி சொன்னாங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. வாங்க இப்போ கடந்த ஆண்டு மாண்பு அமைச்சர் அந்த மன்னர் ஆட்சின்றதை எடுத்து மன்னர் ஆட்சின்றதை எடுத்துடலாம். நீங்கள் அமைச்சர் நீங்கள் பேசுங்க. எடுத்தாச்சு விடுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுறோன்னா உணவுத்துறை அமைச்சர் எடுத்தாச்சுங்க. இல்லை எதுக்கு காரணம் காட்டுறோம்னா இது வந்து உட்காருங்க. இந்த 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் எல்லாமே புதுமையான ஒரு தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கான நம்பராக வந்திருக்காங்க. அதனால் இதில் வந்து இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் சொல்லியிருந்தார் அரிசி விலை ஏறி இருக்கு அப்படின்னு. இப்போ நம்மளோட ஆட்சி ஜூலை 2022 பொது ரகம் அரிசி 47 ரூபா இருந்தது. ஜூலை 2023 அதே பொது ரகம் அரிசி வந்து 54 ரூபா. ஜூலை 2024 அது சன்னவரத்தோட விலை 61 ரூபா, 61 ருபீஸ். அடித்தட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற அந்த பொது ரகம் வந்து 5 ரூபா அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் நெல் சாகுபடி பரப்பு மற்றும் நெல் உற்பத்தி உயர்ந்த நிலையிலும் வளைகுடா போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் போக்குவரத்து செலவு ஈடுகட்டும் பொருட்டு வியாபாரிகள் மார்ச் 2026 முதல் அரிசியின் விலையினை பிப்ரவரி 2026 வரை விலையிலிருந்து கிலோ 1 ரூபாய் வீதம் கூடுதலாக விற்பனை செய்ய தொடங்கி தற்போது சில்லறை விலை 6லேருந்து 7 ரூபாய் வரை கூடியுள்ளது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அரிசி கையிருப்பு நிறையா இருக்குது. வளைகுடா போர் இருப்பதாலும் அந்த போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலை ஏறி இருக்குது. விரைவில் கருதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளன. தமிழ்நாட்டில் போதுமான அரிசி அளவு கையிருப்பு உள்ளது, பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் அதிகமாக காணப்படுவதால் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இது முந்தைய இந்த உயர்வு வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கர்நாடகாவோ, தெலுங்கானாவோ, ஆந்திராவோ, கேரளா எந்த ஊருக்கு போயிருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இந்த 5 ரூபாய் 6 ரூபாய் உயர்வு எல்லா அரிசியிலுமே இருக்குது. இதெல்லாமே இந்த பர்டிகுலர் வளைகுடா போரால் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அதிகப்படியான இன்க்ரீஸ் இருந்தால் அது தகுந்தமான மானிட்டரிங் கமிட்டியை போட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து கண்டிப்பாக செய்வோங்கிறத மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மாநில உறுப்பினர் எம்ஆர்கே பண்ணி சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் ஆடிட்டர் நல்லா கணக்கெல்லாம் படிக்கிறார். அவரே அதிகமாக உற்பத்தி பண்ணுறோன்னு. இப்போ அவரே 5 ஆண்டு காலத்தில் விவசாய உற்பத்தி அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன வச்சுக்கிறாரு, இப்போ நாங்கள் நெல் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு. ஆனால் நெல் விலை, அரிசி விலை இப்போ ஏறி போச்சா, அதுக்கு என்ன நடவடிக்கை, கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்பதை அவருடைய பதில் தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய காலத்தில் தலைவர் அவருடைய எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டும்பொழுது இங்கே நெல்லை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட கட்டிடங்களை பாதுகாப்பான கட்டிடங்களை கட்டி வைத்தார்கள். அதே போல் திடீரென்று ஒரு மழை பெய்யுது. திடீரென்று இப்போ ஒரு படத்தை காட்டினார் பேப்பரில். அது திடீர் மழை, அது பருவம் தவறிய மழை பெய்த காரணத்தால் நெல் கொள்முதல் செய்த இடங்களை நெல் இருந்த அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு நம்ம இங்கே அப்போது துணை முதலமைச்சர் வந்த இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் தஞ்சை வந்து பார்வையிட்டு உடனே அந்த நெல்லை பாதுகாப்பான இடத்திலே ரயில்வே மூலமாக அங்கே உள்ள இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எல்லா அதிகாரிகளும் சரி, இப்போ அங்கே பாதுகாப்பான இடத்துல அமைச்சர்களும் சரி அங்கே உடனுக்குடன் சென்று நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதனால தான் இப்போ நெல்லை பாதுகாக்கப்பட்டது. ஆக இனிமேல் இது போன்ற இப்போ புதுசாக மாற்றம் தருகிறேன் சொல்லி வந்திருக்கின்றீங்களா? என்னத்தை டெக்னிக் பார்த்து பாருங்க. நாங்கள் உலகம் கட்டினோம், நாங்கள் செஞ்சோம். ஒரு நிமிஷம், அது ஒரு நிமிஷம் சார். கணக்கு ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. கணக்கு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் வந்து ஈர நெல்லை தான் வாங்க மாட்டோம். ஆக 17% மகஜல் உள்ள நெல்லை தான் வாங்குவோம். ஆக விவசாயிகள் இங்கே குறுவை செய்யும் விவசாயிகளுக்கு நெல்லை வாங்க மாட்டீங்களா என்ற கேள்வியும் விடுகிறது.
ஏன்னா அமைச்சருடைய பதில் பேசும்போது நாங்கள் இந்த நெல்லை வாங்குவோம், இதுக்கு மேலே வாங்க மாட்டோங்கிற மாதிரி கருத்துப்பட பேசுகிறார்கள். அது விவசாயிகள் ஏனென்றால் விவசாயிகள் மழை குறுவ பயிர் மழை வருகின்ற காலத்திலே இது போன்ற நிலைகள் ஏற்படும் போது ஈரப்பதத்தை நாங்கள் இப்போ கணக்கிட்டு வாங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அதுக்கு அமைச்சர் அவர்கள் என்ன பதில் தருவார்கள்? அதே போல் அரிசி விலை இப்போது அதிகமாக நீங்கள் பொறுப்பேற்ற அந்த 3 மாத காலத்திலே அரிசி விலை கிட்டத்தட்ட 17 கிலோ 18 ரூபா 20 ரூபா கூடுதலாக விற்கிறது. அதுக்கும் என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்த வேண்டும்? அரிசி விலையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் உணவு அமைச்சருக்கு இருக்கிறது.